உங்க மைக்க சரியா மாட்டுங்க. நீங்க மாட்டுறீங்க பாருங்க. இந்த ஓ நீங்க பிக்ஸை எதிர்த்து பேசுறீங்களா? அவர் சொல்றாரு இல்ல. இப்ப சொல்லுங்கயா. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சபரி இப்போ ஒரு காமெடி பண்ணியிருக்காரு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. லைக் போட்டீங்கன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் காட்டும். இதை தாண்டி சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலா சபரி இருக்கார்ல, கனிகிட்டையும் எஃப்ஜே கிட்டையும் பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கும் போது பிக் பாஸ் என்ன சொல்றாருன்னா, சபரி உங்க மைக்கை சரியா மாட்டுங்கன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு சபரி இருக்கார்ல, ரொம்ப இன்டெலெக்சுவல் மாதிரி, ஐயா நான் ஒழுங்கா தான் என் மைக்க மாட்டியிருக்கேன், நான் ஒழுங்கா தான் என் மைக்க மாட்டியிருக்கேன், நீங்க வேணா பாருங்கயான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சபரி மைக்க போட்டிருக்கிறது சரியா தான் போட்டிருக்காரு. ஆனா இவர் மைக்க போடாம கானா வினோத் மைக்க போட்டிருக்காரு. பிக் பாஸ் அதை தான் மீன் பண்றாரு. ஆனா இந்த சபரி இருக்காருல, அதை கூட புரிஞ்சுக்க மாட்டாரு. ஒரு வாட்டி செக் பண்ணாலே நம்ம கானா வினோத் மைக்க தான் போட்டிருக்கோன்றது ஈஸியா தெரிஞ்சிடும். அதை கூட ஒழுங்கா பார்க்கலங்க. ஐயா நான் ஒழுங்கா தான் மாட்டியிருக்கேன், அந்த கேமரால பாருங்கயா, இந்த கேமரால பாருங்கயா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இருந்தாலும் பிக் பாஸ் இருக்காருல, சபரி ஒழுங்கா சரியான மைக்க மாட்டுங்க, அதாவது மைக்க சரியா மாட்டுங்கன்னு சொல்றாரு. திரும்பியும் சபரி இருக்காருல, நான் ஒழுங்கா தான் மாட்டியிருக்கேன், நீங்க வேணா கேமரால செக் கேமரால செக் பண்ணுங்கன்னு சொல்றாரு. கனிக்கு இது தெரியுமா என்னன்னு தெரியல. கனி எதிரிருந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனா கனி இருக்காங்கல்ல, ஓஹோ நீ பிக் பாஸையே எதிர்த்து பேசுறியா அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா கனி கூட முதல்ல கவனிக்கலன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் லேட்டா தான் கவனிச்சிருக்காங்க. இவரோட மைக்க போடல, கானா வினோத்தோட மைக்க போட்டிருக்காருன்ட்டு. ஆனா சபரி கவனிக்கவே இல்லைங்க. இந்த விஷயம் ஒரு 2 நிமிஷமா நடந்துட்டு இருக்கு. அதாவது பிக் பாஸ் ஒழுங்கா போடுங்க ஒழுங்கா போடுங்கன்னு சொல்றாரு. இவர் திரும்ப திரும்ப நான் ஒழுங்கா தான் போட்டிருக்கேன் ஒழுங்கா தான் போட்டிருக்கேன்னு சொல்றாரு. கேமரா வந்து ஜூம் பண்ணி கானா வினோத்னு காட்டுது. அதாவது கேமரால நீங்க பாத்துக்கோங்க பாத்துக்கோங்க மாதிரி சொல்றாரு. ஒரு கேமரா இருக்கு பாத்தீங்களா, அப்படியே ஜூம் பண்ணி கானா வினோத் மைக்க தான் இவர் போட்டிருக்காருன்னு காட்டுது. பிக் பாஸ் நீங்க கானா வினோத் மைக்க போட்டிருக்கீங்கன்னு சொல்லல, சபரி உங்க மைக்க ஒழுங்கா போடுங்க, சபரி உங்க மைக்க ஒழுங்கா போடுங்கன்னு சொல்றாரு. இவர் என்ன பண்றாருன்னா, மைக்கு அதாவது அந்த பேக்குக்குள்ள மைக் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மைக்கு ஒழுங்கா கனெக்ட் ஆயிருக்கா அதெல்லாம் எடுத்து பாக்குறாரு. பிக் பாஸ் ஒழுங்கா தான் கனெக்ட் ஆயிருக்கு பிக் பாஸ், பாத்துக்கோங்க பாத்துக்கோங்கன்ற மாதிரி காட்டுறாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, பிக் பாஸ்க்கு இது எவ்வளவு கோவத்தை வர வைக்கும். பிக் பாஸ் கண்டிப்பா இந்த விஷயத்தை வேற எங்கேயாவது வெளிப்படுத்த வாய்ப்பு இருக்கு பாருங்க. ஏன்னா இவர் பிக் பாஸ் கலாய்க்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்ன சொல்றாருன்னா, நான் கரெக்டா மாட்டியிருக்கேன்னு அவருக்கு தெரியுது, அவர் சும்மா என்கிட்ட விளையாடிட்டு இருக்காருன்ற மாதிரி சொல்றாரு. ஆமா பிக் பாஸுக்கு வந்து சபரி கிட்ட விளையாடணும்னு வேண்டுதல் இருக்கு பாருங்க, விளையாடிட்டு இருக்காரு. பிக் பாஸ் ஏன் டைரக்டா சொல்லலாம்னு கூட உங்களுக்கு தோணலாம். நம்ம இப்படி சொன்னாலே புரிஞ்சுக்கிட்டு அவங்க பார்க்கணும்ல. நீங்க வந்து நீங்க மைக்க ஒழுங்கா போடுங்கன்னு சொன்னா அதை நிமித்தி பார்க்க மாட்டீங்களா, இது நம்ம மைக்கா இன்னொருத்தங்க மைக்கான்னு பார்க்க மாட்டீங்களா? அதுவும் 2 நிமிஷத்துக்கு மேல இந்த பிக் பாஸ் ஒழுங்கா போடுங்கன்னு சொல்றாருல, ஒரு வாட்டி மைக் எடுத்து நல்லா பார்த்திருந்தா தெரிஞ்சிருக்கும் நம்ம கானா வினோத் மைக்க போட்டிருக்கோம், அதுதான் பிரச்சனைன்னு புரிஞ்சிருக்கும். ஆனா இவர் இருக்காருல, நான் ஒழுங்கா தான் போட்டிருக்கேன் பாருங்க, நான் ஒழுங்கா தான் போட்டிருக்கேன் பாருங்கன்னு சொல்றாரு. ஏன்னா பிக் பாஸ் வந்து அந்த மைக்கோட எட்ஜ் இருக்கு பாத்தீங்களா, அதாவது ரெக்கார்ட் ஆகிற இடம், அந்த இடம் அவங்க கரெக்டா அவங்க செஸ்ட் கிட்ட வரணும்னு எதிர்பார்ப்பாரு. கொஞ்சம் மேல போயிருச்சுன்னா சரியா பதிவாகாது, அதுக்காக சரியா போடுங்கன்னு சொல்லுவாரு. பிக் பாஸ் நான் ஒழுங்கா தான் போட்டிருக்கேன் பாருங்க பாருங்கன்னு திரும்ப திரும்ப சொல்றாருங்க. ஒரு ரொம்ப நேரம் இது நடக்குது. கானா வினோத்ன்ற பேரை பார்க்காம அவ்வளவு பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பா பிக் பாஸ் உள்ளுக்குள்ள கடுப்பாயிருப்பாரு. இவன் என்ன நம்ம கிட்ட இப்படி பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி. ஏன்னா என்ன சொல்றாருன்னா, பிக் பாஸ் ஒழுங்கா பாத்துக்கோங்க பிக் பாஸ், நான் ஒழுங்கா தான் போட்டிருக்கேன் பிக் பாஸ்னு சொல்றாரு. இதை தாண்டி வந்து பிக் பாஸ் என்கிட்ட விளையாடுறாரு, பிக் பாஸ் டீம் என்கிட்ட விளையாடுறாங்கன்ற மாதிரி சொல்றாரு. அவங்க விளையாடுவாங்க. ஒரு ஸ்டேஜில் கனி தான் ஸ்டார்டிங்கே கவனிச்சிட்டாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, ஒரு ஸ்டேஜில் கனி இருக்காங்கல்ல, நீங்கள் கானா வினோத் மைக்க போட்டால் அப்படி தான் சொல்லுவாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆக மொத்தத்தில் சபரியோட புரிதல் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. மைக்க சரியா போடுங்கன்னு பிக் பாஸ் 4-5 வாட்டி சொல்றாருன்னா ஏதோ இருக்கு. அப்போ என்ன இருக்குன்னு கொஞ்சம் மைக்க பார்த்துருந்தா கூட கண்டுபிடிச்சிருக்கலாம். கண்டுபிடிச்சோம் விளையாடுறாருன்னா இப்படி விளையாடலாமா, அதுதான் கேள்வி. ஸோ இது வந்து அவர் கண்டுபிடிக்காம தான் பண்றாரு. அது கூட தப்பு தான். ஏன்னா வந்து பிக் பாஸை வந்து இவர் என்ன வேணும்ட்டே சும்மா என்னை வச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி பிக் பாஸ் கிட்ட கொஞ்சம் கோவமா, அதாவது ஜாலியா கோவப்படுவாங்களா அந்த மாதிரி பேசுறாரு. பிக் பாஸ் நான் ஒழுங்கா தான் பிக் பாஸ் போட்டிருக்கேன், பிக் பாஸ் நான் ஒழுங்கா தான் பிக் பாஸ் போட்டிருக்கேன்ட்டு. ஸோ இது கண்டிப்பா பிக் பாஸ்க்கு கோவத்தை வர வச்சிருக்கோம். வேற எங்கேயாவது வெளிப்படக்கூட வாய்ப்பு இருக்கு, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதை பத்தி நீங்க நினைக்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.